கேக்குது ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. உங்க ஸ்கிரீன் இப்போ இது செட்டிங்ஸ் உள்ள போங்க. கேம் செட்டிங்ஸா? கேம் செட்டிங்ஸ் இல்ல ப்ரோ, வெளிய. சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. பேட்டரி உள்ள போங்க ப்ரோ. ஏய் நீ டிஸ்கார்ட் வாடா, உன்னோட செக் பண்ணு நீ ஹேக் போட்டிருக்கியா இல்லன்னு. ப்ரோ. ஆமா டிஸ்கார்ட் ஸ்கிரீன் ஷேர் பண்ணு. உடனே ஒரு லேட் பண்ணா நீ சஸ்பீஷியஸ் நாங்க டிக்ளேர் பண்ணிடுவோம். ப்ரோ இது டிஸ்கார்ட் இன்ஸ்டால் பண்ணு ஐபேட்ல. நீ விளையாடுற ஐபேட்ல நீ ஹேக் யூஸ் பண்றியான்னு பார்க்கணும். சொல்லு ப்ரோ. பேட்டரிக்குள்ள போயிட்டேன் ப்ரோ. இப்போ கீழ ஸ்க்ரால் பண்ணு ப்ரோ. recently deleted apps 43% மாட்டிக்கிட்டான்டா ஓத்தா. வெரி இப்பதானா ப்ரோ மாட்டிக்கிச்சு ப்ரோ. ரீசன்ட்லி என்ன ப்ரோ பேட்டரி கன்சியூம் பண்ற 43% அதுதான்டா. பிஜே விட அதான். நான் இப்போ ரீசன்ட்டா இப்போ எதுவுமே டெலீட் பண்ணல ப்ரோ. இது கிளிக் பண்றேன் ப்ரோ. நான் வந்து சைபர் செக்யூரிட்டி இருக்கேன் ப்ரோ. நான் வந்து பைத்தியக்காரன் கிடையாது ப்ரோ. நீ என்ன வேணா இங்க பாரு, அப்பலாம் பேச கூடாது. ஃபிளாஷ் மதன் ப்ரோ டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணக்கூட சொல்லிருக்கேன் நானு. வெளுத்து விட்டுருவேன் நானு. ஒழுங்கா பேசுறதா பேசு. அவனுக்கு யாரும் பாட்கால் கூட கிடையாது. அவனெல்லாம் அவுட் சைட் பிளேயர்ஸ். அவனுக்கு இவ்வளவு உனக்கு ஒத்துழைக்கிறது பெருசு. அப்படி பேசக்கூட சொல்லிருக்கல. சரி ஓகே சாரி ப்ரோ. என்னது ப்ரோ இது டெலிட்டட்? அவ்வளவுதான் கேட்டு. நிறைய ஆப் டெலீட் பண்ணுவேன் ப்ரோ. அது என்னதான் இருந்தாலும் என்ன ப்ரோ, பிரைவசி ஆப் நான் நிறைய யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இப்பதானடா சொன்னேனா அதத்தான் வருது. அப்படியா? சரி ஓகே. சரி எத்தனை இப்போ 1 hour தான் விளையாடுனியா ப்ரோ கேம் பிஜிஎம் இன்னைக்கு? ஆமா ப்ரோ. இன்னைக்கு கேமே ஆடலையா ப்ரோ? நான் ஆடவே இல்லை. இனி வந்து பேசுனது மட்டும் தான் ப்ரோ. இதுக்கு மேல எதுவுமே சொல்ல முடியாது ப்ரோ. ப்ரோ இன்னைக்கு வந்து பேசுனது மட்டும் தான் ப்ரோ. இன்னைக்கு நான் ஆடவே இல்லை ப்ரோ. நான் டெய்லி வார் மட்டும் தான் ப்ரோ ஆடிட்டு இருக்கேன். கிளாசிக்கே போடுறது இல்லை ப்ரோ. ப்ரோ அந்த வீக்லி இதுல பாருங்க ஃபிளாஷ் ப்ரோ. வீக்லி டைம் ஸ்பெண்ட் இருக்கும்ல. இன்னைக்கு அதுல வீக்லி மாத்துங்க. மேல ஸ்க்ரால் பண்ணுங்க. லாஸ்ட் வீக் 27 hours என்ன 27 மணி நேரம் 27 மணி நேரம் நாடே ப்ரோ. இரு ப்ரோ. அப்படி ஓகே. நான் இப்போ ஹேக் ஆப் யூஸ் பண்ணியிருந்தா 17 மணி நேரம் எதுக்கு ப்ரோ பிஜிஎம்? நான் என்ன கிறுக்கனா ப்ரோ? ரூட் ப்ரோ, நீங்க வாரே 3 நாளே நீங்க 17 மணி நேரம் விளையாடி இருப்பீங்க. நம்ம வார் டெய்லி கண்டினியூஸா விளையாடிட்டு இருக்கோம். ஆமா சரி சரி. ஒரு டவுட். 20 பிஜிஎம் விட அதிகமா டபுள் தி டைம் அது என்ன ஆப்? 26 hours விளையாடுறேன் ப்ரோ. அது என் பிரைவசி ப்ரோ. நான் அதனால தான் அதை டெலீட் பண்ணேன். இப்போ அது சொல்ல விரும்பல ப்ரோ. சரிடா 26 hours என்னடா பண்ணுவ? 26 hours ஒரு ஆப்ல எப்படி வந்து இருக்க முடியும் ப்ரோ? நான் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பிஜிஎம் ஆட மாட்டேன் ப்ரோ. நான் வார் மட்டும் தான் ஆடிட்டு இருக்கேன். அதுதான் இந்த 17 மணி நேரம். அப்படி நான் ஹேக் ஆப் யூஸ் பண்ணியிருந்தா இந்த 17 மணி நேரம் இதுல எதுக்கு ப்ரோ வருது? ஹேக் 17 மணி நேரம் 1 மணி நேரம் இரு ப்ரோ. ஒரே நிமிஷம் ப்ரோ. ஹேக் போடாம நான் ஆடி ப்ரோ. இரு ப்ரோ. நான் வந்து அப்படின்னா நான் ஹேக்கும் போட்டு ஆடுறேன், ஹேக் போடாமலே வாரில் ஆடுறேன். இப்போ நான் ஹேக் வச்சுட்டு எதுக்கு ப்ரோ ஹேக் போடாம வாரில் ஆடணும் ப்ரோ? இப்போ நீங்க நான் சொல்லல, நீங்க தான் போடுறேன்னு போடாங்கன்னு சொல்றேன். நான் வந்துட்டு ப்ரோ இப்போ நீங்க சொல்றீங்கல்ல ப்ரோ 17 மணி நேரம் நான் எப்படி ப்ரோ இது பிஜிஎம் நார்மல் ஹேக் வச்சு? எனக்கு ஒரே டவுட் தான். ஒரே டவுட் தான். நான் எதுவுமே அக்யூஸே பண்ணல. நான் உங்களுக்கு எதுவுமே பண்ணல. பேட்டில் கிரவுண்ட் 17 hours காட்டுது. லாஸ்ட் 10 நாளா வார் விளையாட்டு இருக்கோம். பிஜிஎம்ஐ ஒரு நாள் விளையாட நீங்க கன்ஃபார்ம் 4 hours ஆச்சு விளையாடி இருப்பீங்க ப்ரோ. இரு ப்ரோ. ஒண்ணே சொல்றேன். அந்த ரீசன்ட்லி டெலீட்டட் ஆப்ஸ் 27 hours காமிக்குதா? அது கீழே யூடியூப் வந்து 37 hours இருக்கு. நான் என்ன கேக்குறேன், பிஜிஎம்ஐ ஏன் 17 hours தான் காட்டுது? நீங்க பிஜிஎம்ஐ டெய்லி வார் விளையாடுறீங்கல்ல, அதுவே 5 hours ஆயிடும்ல. ஆமா கரெக்ட். ஒரு நாள் ஆமால கரெக்ட்ல டெய்லி புரியல ப்ரோ. டெய்லி நீ டெய்லி பிஜிஎம்ஐ கம்மியா இருக்கு ப்ரோ. டெய்லி ஒரு நாள் 5 மணி நேரம் விளையாடுறீங்க ப்ரோ. 3 நாள் விளையாடுனாலே 15 மணி நேரம் 15 மணி நேரம் ஆயிருமே. எப்படி 7 நாள்ல வந்து 17 மணி நேரம் காமிக்குது ப்ரோ? செத்துட்டா நான் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு இதுதான் ப்ரோ பாப்பேன். லைவ் தான் பாப்பேன். இது எனக்கு தெரியாது. சரிடா செத்தே போ, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஆனா செத்தா கூட டெய்லி நீ 5 மணி நேரம் விளையாண்டே ஆகணுமே ப்ரோ. 5 மணி நேரம் ஆடுவோம் ப்ரோ. ப்ரோ டைம் லிமிட்டே ஆகாது ப்ரோ. எனக்கு டைம் லிமிட் ஆறதுக்கு முன்னாடியே நான் கேம் க்ளோஸ் பண்ணிடுவேன் ப்ரோ. அதுதான்டா சொல்றேன். நீ செத்தா நான் அதனால தான் 6 மணி நேரம் 6.5 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு டைம் லிமிட். நான் 6.5 மணி நேரம் சொல்லவே இல்லையே. 5 மணி நேரம் சொல்ற கணக்கு போட்டா கூட 7 நாள் கணக்கு போட்டா எங்கேயும் 35 மணி நேரம் தாண்டி போகுது எனக்கே. இப்போ கணக்கு போட 17 இப்ப 17 + 27 ரெண்டும் கணக்கு போட கரெக்டா இருப்ப டைம் மேட்ச் ஆயிருப்பாரு. அந்த ஒரு வாரத்தோட மேட்ச் டைமிங்
ப்ரோ அதை விட இன்க்ரீஸ் தானே ப்ரோ ஆகுது அப்படி பார்த்தாலும். அதுதான் சொல்றேன். அதிகமா தானே ப்ரோ போகுது. இல்ல கரெக்டா வருது பாரு 60 30 27 + 30 கரெக்ட் போடு. 7 நாளைக்கு 6.5 மணி நேரம் கரெக்டா வருது பாரு கணக்கு. ப்ரோ நான் அப்படியே ப்ரோ நான் இப்ப பண்ணா நான் சொல்றேன், நான் இப்ப பண்ணா கூட நான் 6:30க்கு மேல தான் பிஜிஎம்ஐயே திறப்பேன். இப்ப கூட என்னோட ஒரு ஐடி கன்ஃபார்ம் 6 hours வார் முடிய வரைக்கும். ப்ரோ நான் வார் மட்டும் தான் விளையாடிட்டு இருக்கேன் ப்ரோ. எல்லா மேட்சும் விளையாடி இருக்கீங்க. இல்ல வார்ல எல்லா மேட்சும் விளையாடி இருக்கீங்க நீங்க. நீங்க எக்ஸிட் பண்றேன்னு சொல்றீங்கல்ல. ட்ரை அவுட்ஸ் 4 மணி ஏமன் ப்ரோ ட்ரை அவுட் ஆரம்பிச்சதுல இருந்து இருடா நீங்க அந்த ட்ரை அவுட் விளையாடி பாரு. அந்த டைம் இரு பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது. பேட்டில் கிரவுண்ட் அந்த 17 மணி நேரமோ ரீசென்ட்லி டெலிட்டட் ஆப்ஸ் ரெண்டு ஆப்பையும் சேர்த்தா கரெக்டா 6 மணி நேரம் 7 நிமிஷம் வருது. ஒரு ஐடியோட வேல்யூ ரேங்க் புஷ் நான் பண்றேன் 6 மணி நேரம் 7 நிமிஷம் தான் கரெக்டா மேட்ச் ஆகுது. பெர்ஃபெக்ட், மேலே இல்ல கீழே இல்ல, கரெக்ட் அப்படியே மேட்ச் ஆகுது. ஒரு ஐடியோட டைம் அது 6 hours 2 minutes 20 minutes. ஓகே தான் ப்ரோ. நான் இப்ப கேக்குறது என்னன்னா என்ட ஹேக் இருக்கும்போது இல்லடா நீ அதிகமா வருதுன்னு சொன்னல, அதிகமா வரவே இல்ல. ஏன்னா எல்லாரும் கண்டுபிடிச்சி சொல்றாங்க ப்ரோ, நீங்க அதெல்லாம் சேஞ்ச் பண்ணுவீங்கன்னு ஒரு அக்யூசேஷன், அவ்வளவுதான். நான் உங்களுக்கு எதுவும் தப்பு சொல்லல. இப்பயும் புரியல. அதுதான் அதனால நான் ஸ்கிரீன்லயே காட்டுது, உங்க ஸ்கிரீன் பேஸ் பண்ணி தான் சொல்றோம். அதுதான் இப்போ நான் ரூட் ஒரே நிமிஷம் நான் இப்ப ரேங்க் புஷ் பண்றேன் ரூட். சரியா இருடா வாய் மூடுறா லவுடே கபால். நான் ரேங்க் புஷ் பண்றேன் சரியா. கரெக்டா 6 மணி நேரம் 30 நிமிஷம் 20 நிமிஷத்துல முடியும். கரெக்டா சீரியஸா நல்லா பாத்தீங்கன்னா காலைல 9 மணிக்கு ஆரம்பிப்போம், கரெக்டா 4 மணிக்கு முடியும் சரியா. நான் ஒரு 40 அது வீக்லி பார்த்தா 42 மணி நேரம் வரும். உன்னோட இது அப்படியே டிட்டோ மேட்ச் ஆகுது. சீரியஸா டிட்டோ மேட்ச், சீரியஸ்லி அப்படியே மேட்ச் ஆகுது. அது அவ்வளோ இதான் சொல்றேன் நான் சீரியஸா. ஷோர் ப்ரோ அது ரெண்டுமே சேர்த்தா தானே ப்ரோ ஆகுது. இப்ப மொத்தமா ரீசன்ட்லி டெலிட்டட் நீ சொன்னீல அதிகமா வருது பாருங்க ப்ரோ அப்படின்னு. அதிகமா வரவே இல்ல, அவ்வளோ கரெக்டா மேட்ச் ஆகுது ப்ரோ. அதிகமா வரவே இல்ல, சீரியஸா அதிகமா வரல. ஷோரா சொல்றேன், சீரியஸா வரவே இல்ல. அப்படியே ஐபோன் 11 இல்ல ப்ரோ. என்னது இது 15+ ப்ரோ நான் வச்சிருக்கிறது. நான் ப்ரோ நாட்ச் இது வேற ஒருத்தர் அவன்து இல்ல. அவன்து நீ இப்ப எதுக்கு வந்த உள்ளார? உனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஓடு வெளியே ப்ரோ. என்ன நம்பர் அடிச்சிருக்காங்க நீ அதெல்லாம் எதுவுமே சொல்லவே இல்லையே, சும்மா வந்து காமெடி பண்ற. வெளியே போ. யாரும் இது இல்லாம சொல்ல மாட்டாங்க. நான் இப்ப ஸ்கிரீன் ஷேர் பண்ணனால எல்லாரும் ஒண்ணா வராங்க. அவங்களுக்கும் அதெல்லாம் தேவையில்ல தப்பா சொல்லிட கூடாது. வெளியே போங்க. வெளியே இருங்க. நான் அப்படியே இப்ப நான் என்னோடது காட்டுறேன். இது வந்து என்னோடது. என்னோட பேட்டில் கிரவுண்டோட யூசேஜ் வந்து 10 நாளைக்கு 116 மணி நேரம். அதை தவிர வேறு எதுவுமே நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். கேஆர் உங்களுக்கே தெரியும் 30 நிமிஷம் தான். ஏதாவது உங்களுக்கு அந்த செக் பண்ணுறதுக்காக விளையாடுவாங்க. நம்ம அப்டேட் வந்துருச்சுன்னு பார்க்கறதுக்காக இது இந்த 3 நிமிஷம் வந்து ஃபோட்டோ 3 நிமிஷம் வந்து உங்களுக்கு அந்த இது போடுவேன். அது இந்த வாரம் ஃபுல்லாக 3 தான் போட்டிருக்கேன். அவ்வளோதான். ஹோமு லாக் ஸ்க்ரீனு உங்களுக்கு தெரியல. அந்த டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி எடுத்து போகிறதுக்காக ஹோம் ஸ்க்ரீனில் நிற்போம்ல அது. அவ்வளோதான். இந்த மொத்தமாகவே பாருங்களேன். மற்றெல்லாம் 1 மினிட். இதனோட ஐபேடு, இதோட கேமிங் ஐபேடு. அவ்வளோதான். இதுக்கு மேலே எதுவுமே இருக்காது. பிஜிஎம்ஐ மட்டும்தான் இருக்கும். லைக் இது எப்படி வருது? இது என்ன கணக்கு? ஒன்றுல நான் டெய்லி இதுல மட்டும் தான் ப்ரோ ஆடிட்டு இருக்கேன். எதுல? இந்த நார்மல் பிஜிஎம்ல மட்டும் தான் ப்ரோ ஆடிட்டு இருக்கேன். வேற பிஜிஎம் எதுவுமே சரிடா, எனக்கு அது புரியுது. ஆனா அவ்வளவு கரெக்டா மேட்ச் ஆகுது. அவ்வளவு கரெக்டா மேட்ச் ஆகுதுடா. அது நீங்க பிஜிஎம்ஐ விளையாடினீங்கன்னா ரீசென்ட்லி டிலீட்டட்ல 27 மணி நேரம் போயிருக்காது. உங்க பிஜிஎம்ஐல நீங்க நார்மலா ப்ளே பண்ண 17 ஹவர்ஸ்ல ஆட் ஆகி காட்டியிருக்கும். நீங்க அது வேற ஏதோ யூஸ் பண்ணி பண்ணும்போது அது அங்க ரீசென்ட்லி இப்ப டிலீட் ஆனது காட்டுறது.
நான் இப்ப கேக்குறது ஒண்ணே ஒண்ணுதான் ப்ரோ. நான் நார்மலா ஆட மாட்டேன், வார் மட்டும் தான் ஆடுவேன். அப்படி நான் ஹேக் போடுறதா இருந்தா கடைசி 3 நாளா நான் அப்ப ஹேக் போடாம நான் வந்து இந்த மாதிரி ஆடிட்டு ஃபர்ஸ்ட் எல்லாம் ஹேக் போட்டு ஆடுறேன்னு சொல்ல வரீங்களா, இல்ல ஃபர்ஸ்ட் நார்மலா நான் ஆடிட்டு இப்ப ஹேக் போட்டு ஆடுறேன்னு சொல்ல வரீங்களா? ஏன்னா 17 மணி நேரம் இதுல பிஜிஎம் இருக்கு ப்ரோ, பேட்டில் கிரவுண்ட்ஸ் இருக்கு. Bro, 17 மணி உண்மையில நேரம். ஒரே டேய், கேள்வி ரூடு, தான். ரூடு, war விளையாடி ரூடு ரொம்ப சிம்பிள் ரூடு. வெரி சிம்பிள். ஆ. நீ வார விளையாண்டுருக்க எல்லா கடைசி வார ஒரு நாள் விடாம நீ வார விளையாண்டுருக்க சரியா? ஒரு நாள் விட வாரக்கு லீவ் விடவே இல்ல. எல்லா நாளும் இந்த ஐடில வந்திருக்க பிஜிஎம் விளையாண்டுருக்க. இன்னும் உங்ககிட்ட ஒரே போன் தான் 15+ தான். இன்னும் உன்னோட கவுண்ட் வந்து குறைஞ்சது 35 மணி நேரம் ஆயிரணும். ஆமா ப்ரோ, சம்டைம்ஸ் நான் அவைலபிள் இல்லைன்னா ஐடியா வேற யார்ட்ட கொடுத்து ஆடுவோம் ப்ரோ. அப்படியும் அது இதுலதான் காட்டணும் ரூடு. அப்படி பண்ண கூடாது இல்ல. அது வயலேஷன் தானே, அது வயலேஷன் தானே, அப்படி பண்ண கூடாது இல்ல. நீ வயலேட் பண்றியா என்ன? யார்ட்டி கொடுக்க கூடாது, அதுவே ஒரு பெரிய பிரச்சனை தானே. நீ இப்ப நீ கொடுக்குற ஹேக் போட்டிருந்தா எப்படி நீ வார்ல வந்து இன்னொருத்தவங்கள ஆட வைப்ப? அதுவே பெரிய வயலேஷன் தானடா. நீ இது பண்ணவே ப்ரோ, இவங்க 3 மேட்ச் போவாங்க, அதனால தான் ப்ரோ. என் ஐடியா என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஆடுவான் ப்ரோ. அப்ப அவன் ஹேக் போட்டிருந்தா அவன் போடல ப்ரோ, அவன் எதுவும் போட மாட்டான் ப்ரோ. மதன் ப்ரோ, இது ஐடி யாருக்கு கொடுத்தாலும் இந்த டிவைஸ்ல தான் ப்ரோ delete ஆயிருக்கு. அந்த ரீசென்ட்லி deleted அவன் ஐடி நான் அது கேட்கல ப்ரோ, நான் அத சொல்ல. இவர் மதன் ப்ரோ கேட்டார்ல, 17 மணி நேரம் தான். இப்ப நீ என்னடா புதுசா ஒரு பிரச்சனை கொண்டு வர? இது இன்னும் கிரெடிபிலிட்டி உடைக்கும்டா. இது இன்னொன்னு கான்ட்ரவர்சியில கொண்டு போய் விடும். இது இப்ப நீ ஏதோ எண்ணெயில இருந்து தப்பிச்சு நெருப்பு வந்த கதையா மாட்டிக்கிட்ட நீ.